வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 7th சாப்டர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஈஸியான கொஸ்டின் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். பட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் படிக்காமல் போயிடாதீங்க. டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த இன்டர்ஃபியரன்ஸ் அண்ட் டிஃப்ராக்ஷன். ஸோ இன்டர்ஃபியரன்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஈக்குவலி ஸ்பேஸ்டு பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ். ஸோ பிரைட் ஃப்ரிஞ்சஸும் டார்க் ஃப்ரிஞ்சஸும் மாறி மாறி வரும். ரெண்டுக்குமே ஒரே லென்த்து தான் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிரைட் இஸ் டபுள் த சைஸ் ஆஃப் த அதர் ஃப்ரிஞ்சஸ். சென்ட்ரலில் இருக்கிற ஃப்ரிஞ்சஸ் மட்டும் டபுள் சைஸில் இருக்கும் மற்ற ஃப்ரிஞ்சஸை கம்பேர் பண்ணும்போது. மற்ற ஃப்ரிஞ்சஸோட சைஸை கம்பேர் பண்ணும்போது சென்டரில் இருக்கிறது மட்டும் அதை விட டபுள் மடங்கு இருக்கும். செகண்ட் பாயிண்ட், ஈக்குவல் இன்டென்சிட்டி ஃபார் ஆல் த பிரைட் ஃப்ரிஞ்சஸ். பட் இங்கே இன்டென்சிட்டி ஃபால்ஸ் ரேப்பிட்லி ஃபார் ஹையர் ஆர்டர் ஃப்ரிஞ்சஸ். ஸோ ஹையர் ஆர்டர் ஃப்ரிஞ்சஸுக்கு இன்டென்சிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஃபால்ஸ் ரேப்பிட்லி மீனிங் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் பாயிண்ட், லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் ஆர் அப்டைன்ட், லெஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் ஆர் அப்டைன்ட். ஸோ 3 பாயிண்ட் தான் இருக்குது. தெளிவாக படிச்சுக்கோங்க, நல்லா படிங்க, கன்ஃபியூஷன் இல்லாமல் படிங்க. 2 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். தேங்க்யூ.